தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய ஒன்றிய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்ட போது மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டோம், குறிப்பாக தமிழ்நாடு அரசின் ஒப்புதலின்றி எந்த வேலையையும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியை தந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் அதிகாரபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக மதுரை மேலூர் வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி, அனைத்து கட்சியினரும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கொடுத்த அழுத்தத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி மிக்க மகிழ்ச்சி. தமிழக அரசு இதில் தனி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனால் தமிழக அரசினுடைய அழுத்தம் காரணமாக மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்யலை. இது இரட்டை வேடம் திமுக போட்டதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் இதில் விமர்சிக்கிறார். இந்த வெற்றியை யார் உரிமை கோருவது என்பது அல்ல பிரச்சனை. அந்த பகுதி மக்களின் வலுவான கோரிக்கை இது. இந்த கோரிக்கைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை. எனவே இதை விவாத பொருளாக ஆக்க வேண்டிய தேவையில்லை. ஒட்டுமொத்தத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆளுநர் குடியரசு நாளன்று வழக்கமாக தேநீர் விருந்துக்கு அழைப்பது உண்டு, யார் ஆளுநராக இருந்தாலும். ஆளுநரின் அந்த அழைப்புக்கு நாம் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது பொறுப்பிலே இருக்கிற ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடியவராக இல்லை. அவர் ஏற்கனவே உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலுக்கும் அவர்களுடைய செயல் திட்டத்திற்கும் ஏற்ப செயல்பட்டு வருகிறார். சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய நிலையில் அவையை அவமதித்துவிட்டு வெளியேறினார். அப்படிப்பட்ட ஆளுநர் அழைக்கக்கூடிய விருந்துக்கு விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவ்வாறு நாங்கள் புறக்கணித்து வருகிறோம், இப்போதும் புறக்கணிக்கிறோம். அது வேறு, இது வேறு. அந்த செயல் திட்டம் என்பது வேறு, இந்த செயல் திட்டம் என்பது வேறு. அது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு என்பது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்று பல உயிர்கள் வாழும் ஒரு வனம், பல்லுயிர் பெருக்க பகுதி, தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. அங்கே சுரங்கம் தோண்டுவது ஏற்புடையதல்ல என்கிற அடிப்படையில் இந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை, விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது,
காலங்காலமாக அந்த பகுதியிலே வசித்து வரக்கூடிய மக்கள் புலம்பெயர்வது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க செய்யும். ஆகவே எங்கள் கிராமங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, எங்கள் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2 கோரிக்கையும் வேறு வேறானவை. பரந்தூர் மக்களின் கோரிக்கை கூட அந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்பது கூட அல்ல. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சுட்டிக்காட்டி அந்த பகுதி, அதை ஒட்டியுள்ள பகுதி, அட்ஜசென்ட் பகுதி, அந்த நிலப்பரப்பை ஒட்டியுள்ள பகுதி எந்த பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்தாத ஒரு நிலப்பரப்பு அங்கே அமைக்கலாம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஆதரிக்கிறோம். ஆனால் அந்த செயல் திட்டத்திற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் முடிந்துவிட்டதாக தெரிகிறது. எனவே இனிமேல் அது தடுத்து நிறுத்தப்படுமா என்று தெரியவில்லை.